தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்புடன் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசித்து இன்றைக்கி தேவன் நம்மோடு கூட பேசக்கூடிய அவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இப்பொழுது அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்தில் எலியா தீர்க்கதரிசியை குறித்த ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எலியா என்கிறதான தீர்க்கதரிசியை குறித்து அவருடைய வாழ்க்கையில் அவர் கடந்து போனதான சில நெருக்கமான பாடுகளான சில பாதைகளை குறித்து இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். விசுவாச வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அநேக நேரம் நம்மளை தாக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சத்துருவனுடைய தாக்குதல் என்ன என்று பார்த்தால் அது சோர்வு என்கிறதான ஒரு தாக்குதலை சத்துரு நமக்கு விரோதமாக செய்கிறார். எவ்வளவு பெரிய பலவானாகிய ஒரு மனுஷனையும் சோர்வு என்கிற ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையை செயல்பட விடாமல் அவனை நிலைகுலைய பண்ணுகிறது என்கிற ஒரு உண்மையை இன்றைக்கு நம்ம தியானித்து அதிலிருந்து எப்படி தேவன் நம்மளை விடுவிக்கிறார் என்கிறதையும் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சில சோர்வுகளின் மத்தியில் வாழ்க்கையை குறித்து ஒரு வெறுப்படைந்து, ஏன் வாழணும், இதுக்கு மேலே வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் விரும்புகிற அல்லது யோசிக்கிற சிந்திக்கிற பல காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கலை, அதனால் என்னுடைய வாழ்க்கை போதும் என்று சொல்லி சோர்ந்து போன ஒரு மனநிலையில் இன்றைக்கி நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். தொலைக்காட்சியின் வாயிலாக, யூடியூப் சேனல் வாயிலாக நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து கவனித்து கேளுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய சோர்வை நீக்கி ஒரு பெரிய விடுதலை தருவதற்கான ஆலோசனையை இந்த வசனங்களின் மூலமாக நம்ம இன்றைக்கு கேட்க போகிறோம். சோர்ந்து போன நமக்கு எப்படி தேவன் பலம் கொடுக்கிறார் என்று நம்ம பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அளிக்கிறார் என்கிற வார்த்தையை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். இன்றைக்கி பலவிதமான சூழ்நிலைகளில் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்னா, உங்கள் சோர்வை அகற்றுவதற்கு யாராலும் முடியாவிட்டால், நீங்கள் என்னதான் முயற்சி செய்தும் உங்கள் சோர்விலிருந்து ஒரு பூரணமான விடுதலையை பெற முடியாமல் அதிலேயே நீங்கள் இன்றைக்கு பாரப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்கன்னா, நீங்கள் சோர்ந்து போன சூழ்நிலையிலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து
மேன்மைப்படுத்த விரும்புகிறார். எலியாவுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம படித்து பார்த்திங்கன்னா, ஆண்டவராகிய தேவன் அவரை 19வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நம்ம படிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி அழைக்கிறார். வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். பர்வதத்துக்கு முன் நில் என்று ஆண்டவர் அவனை அழைக்கிறதை பார்க்கிறோம். இங்கே நம்ம வாசித்த இந்த வேத வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எலியா தீர்க்கதரிசி ஒரு காலத்தில் கர்த்தருக்கு முன்பாக ரொம்ப ஜெபத்தோடு, ரொம்ப பவர்ஃபுல்லாக, ரொம்ப வல்லமையாக தேவனுக்கு முன்பாக நின்று உலகத்தில் தனக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா பயமுறுத்தல்களையும் பிரச்சனைகளையும் ரொம்ப தைரியமாக எதிர்கொண்ட ஒரு மனுஷன். அந்த மனுஷன்தான் இப்போ போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் தணலிலே வந்து இப்பொழுது அவன் படுத்து கிடக்கிறான். நீங்கள் 17ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, 1ஆம் வசனமும் 15வது வசனத்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே எலியா தீர்க்கதரிசி எப்படி தைரியமாக நின்றான் என்கிறதை 17:1 இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆகாபு ராஜாவை பார்த்து தைரியமாக சொல்லுகிறான். ஆகாப் என்கிறதான ராஜா இஸ்ரவேலை ஆட்சி செய்த போது அவரும் அவருடைய மனைவியும் ரொம்ப மோசமான ஒரு ஆட்சி செய்து ஜனங்களை நல்வழியில் நடத்தாமல் இவங்களும் கேடான வழியிலே கடவுளுடைய பிரமாணத்தை விட்டு விலகி தேவனை சங்கடப்படுத்தி வேதனைப்படுத்தி கர்த்தருடைய உள்ளத்தை மிகவும் வேதனைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த இந்த ஆகாபையும் அவனுடைய மனைவியாகி யெசபேலையும் குறித்து நம்ம பார்க்கிறோம். தேவன் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கும்படியாக எலியாவை அனுப்புகிறார். அந்த எலியா தீர்க்கதரிசி இந்த ஆகாபு ராஜாவின் இடத்துல போய் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் என் வாக்கின்படியே அல்லாமல் இந்த வருஷங்களில் பனியாகிலும் மழையாகிலும் பெய்யாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷனாக ரொம்ப தைரியமாக ஒரு ராஜாவை எதிர்த்து பேசுகிறார். 18ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது 15வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்படியானால் கர்த்தருக்கு முன்பாக நின்று தேவ பலத்தை பெற்று ரொம்ப தைரியமாய் ஒரு காலத்தில் வாழ்ந்திருந்த ஒரு மனுஷன் இப்பொழுது பயந்து போய் ரொம்ப சோர்வடைந்து ஒரு சூறச்செடியின் தணலிலே வந்து படுத்து கிடந்து கொண்டு சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே, என்னுடைய பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, நான் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் சாக வேண்டும் என்று சொல்லி மனச்சோர்வோடு பேசிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு காலத்தில் ரொம்ப தைரியமாக உங்கள் வாழ்க்கையில் வந்த பலவிதமான பிரச்சனைகளை துணிந்து நீங்கள் எதிர்கொண்டு வாழ்க்கையில் எத்தனையோ சவால்களை எல்லாம் உடைத்து ஜெயங்கொண்ட நீங்கள் இன்றைக்கு ஒரு சின்ன காரியத்தில், ஒரு சின்ன பிரச்சனையில் சில மனிதர்கள் பேசினதான தூஷணமான வார்த்தைகள், சில மனிதர்களுடைய பயமுறுத்தலின் நிமித்தம் இன்றைக்கு சோர்ந்து போய், போதும் கர்த்தாவே, நான் சாக விரும்புகிறேன், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி பலவீனமான ஒரு நிலையில், பலனற்ற ஒரு நிலையில் நீங்கள் இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களை அப்படி சோர்வில் விட்டுவிட அவர் விரும்பவில்லை. உங்களை இந்த சோர்விலிருந்து தூக்கி எடுக்க எலியாவின் தேவன் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எலியா சோர்ந்து போவதற்கு எது காரணமாக இருந்தது? நமக்கு தெரியும், இந்த முந்தின 2 அதிகாரங்களில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக 18ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த தேசத்தில் 3½ ஆண்டு காலமாக மழையே பெய்யவில்லை.
எலியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான் அல்லவா, 3.5 ஆண்டுகள் தேசத்தில் மழையே பெய்யலை. ராஜா எல்லா இடங்களிலும் இவனை தேடி பார்க்குறாரு, இவனை எப்படியாகிலும் பிடிச்சு கொண்டு போடணும்னு சொல்லி இந்த எலியாவை அவன் ராஜா தேடிக்கொண்டிருக்கிறான். அவனை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலை. அந்த எலியாவை கர்த்தர் அழகாக நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. பல இடங்களுக்கு கொண்டு போகிறார். முதலாவது கேரித்து ஆற்றண்டையில் போய் அமர்ந்திருக்க சொல்லி அவனுக்கு அங்கே அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்து அவனை போஷிக்கிறார். 2வது ஒரு விதவையனுடைய வீட்டிற்கு அனுப்பி அந்த விதவையனுடைய வீட்டில் கொஞ்சமாவது ஒரு நேரம் மாத்திரம் சாப்பிட்டுட்டு அவளும் அவளுடைய மகனும் மரிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த தீர்க்கதரிசி அவளுடைய வீட்டுக்கு அனுப்பி அந்த அப்பத்தை சுட்டு எனக்கு கொண்டு வா என்று சொல்லி அவன் அந்த அப்பத்தை சுட்டு கொண்டு வர சொல்லி வீட்டுக்கு அவள் திரும்பி போய் பார்க்கும் பொழுது அவளுடைய மாவு வைத்திருந்த பாத்திரத்தில் மாவு அப்படியே தன்னால் பெருகி போய் இருந்தது. அவனும் அவளும் அந்த பிள்ளையுமாக பஞ்சம் ஓயிற வரைக்கும் அந்த இடத்துல நல்லா திருப்தியாக சாப்பிட்டார்கள். என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, இப்படி எலியாவை ஆண்டவர் பல விதமாக இப்படியே வழி நடத்தி வந்தார். ஆனால் ஆகாபு எலியாவை தேடிக்கொண்டிருக்கிறான், யெசபேலும் எலியாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படியாக இவனை கொண்டு போடணும், நம்ம தேசத்தில் மழை இல்லாமல் ஆக்கிவிட்டானேன்னு சொல்லி இவனை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி தேடிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் கர்த்தர் எலியாட்ட சொல்கிறாரு, நீ போய் இந்த ஆகாபினிடத்தில் உன்னை காண்பையே என்று சொல்லி ஆண்டவர் எலியாவிட்டே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்றைக்கு தேவனுடைய ஆசாரியனாக இருந்த ஒபதியாவினிடத்தில் போய் எலியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நான் ஆகாபை சந்திக்கணும், நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நீ அவனுக்கு சொல்லு என்று சொன்ன உடனே அந்த ஊழியக்காரன் அப்படியே நடுங்கி போனான். தேசமெங்கிலும் 3.5 ஆண்டு காலம் எலியாவை தேடி அவன் இல்லவே இல்லை என்று சொல்லி எல்லா நாட்டவர்களும் எல்லா தேசத்தார்களும் எல்லா பட்டண கிராமத்தில் உள்ளவங்களும் சொல்லிட்டாங்க, நாங்கள் எலியாவை பார்க்கவே இல்லை, அப்படி ஒரு மனுஷன் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவன் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த அந்த இடத்துல திடீரென்று வந்து நின்று சொல்லுகிறான், நான் இதோ ஆகாபுக்கு என்னை காண்பிக்க விரும்புகிறேன், ஆகாபுக்கு என்னை காண்பிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி எலியா சொன்னபோது எலியா உயிரோடு இருக்கிறான், அவன் ராஜாவுக்கு தன்னை காண்பிக்க விரும்புகிறான் என்று சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. எலியா திடீரென்று ராஜாவுக்கு தன்னை காண்பித்தான். அதிலே 18ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஆகாபு எலியாவை கண்டபோது ஆகாபு அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அவனை பார்த்து பயமுறுத்தி கேட்குறான், நீ தானே இஸ்ரேலை கலங்க பண்ணி 3.5 ஆண்டு காலம் தேசத்தில் மழை இல்லாமல் ஆக்கினாயே. அங்கே எலியா பயப்படலை, ரொம்ப தைரியமாக சொல்கிறாரு. அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளையை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க. எவ்வளோ தைரியமாக பேசின ஒரு மனுஷன். ராஜாவுனுடைய அச்சுறுத்தலுக்கும் ராணியனுடைய அச்சுறுத்தலுக்கும் பயப்படாமல் ரொம்ப தைரியமாக செயல்பட்ட ஒரு மனுஷன். அது மாத்திரமா, அந்த அதிகாரத்தின் மீதமுள்ள பகுதிகளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எலியா சொல்கிறாரு, இஸ்ரவேலை கலங்க பண்ணினது நீ உன் வீட்டாரும், கர்த்தர் தெய்வம் என்பதை நான் உங்கள் மத்தியில் நான் நிரூபிக்க விரும்புகிறேன். நீ பாகாலின் தீர்க்கதரிசிகளை வணங்கி வழிபட்டு அதற்கு நீ ஆலயங்களை கட்டி அதற்கு நீ பலி செலுத்தி வருகிறாயே. கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அக்கினியினால் பதிலளிக்கிற தெய்வமே தெய்வம் என்கிற ஒரு சவாலை அந்த தேசத்தில் விடுகிறான். அன்றைக்கி ஆகாபுனுடைய மனைவி பின்பற்றினதான விக்கிரக தோப்புகளின் அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஒன்று கூட்டப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 850 தீர்க்கதரிசிகள் பாகாலை சேவிக்கிறவர்கள் ஒன்று கூடினார்கள். அவர்களுக்கு முன்பாக எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணி கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அங்கே நிரூபிக்கிறதை 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. மாத்திரமல்ல, இந்த தீர்க்கதரிசிகளை எல்லாம் எலியா கொன்று போட்டதையும் நம்ம பார்க்கிறோம். இப்படி
பாகாலின் தீர்க்கதரிசிகளை எல்லாம் எலியா கொண்டு போட்ட சம்பவத்தை நேராக போய் அந்த இந்த ஆகாபனுடைய மனைவிக்கு அறிவிக்கிறாங்க. யெசபேலுக்கு அதை அறிவித்த உடனே அவளுக்கு பயங்கரமான கோபம் வந்து விட்டது. ஆகாபு போய் சொல்கிறாரு, உன் தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரையும் இந்த எலியா கொண்டுட்டான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அக்கினினால் பதில் கொடுக்குற தேவன் வானத்திலிருந்து அக்கினி அனுப்பினார் அப்படி சொன்ன உடனே இந்த யெசபேலுக்கு எலியாவின் மேல் கோபம் வந்தது. நீங்கள் 19ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே யெசபேல் சொன்ன வார்த்தை இருக்கிறது, வாசிக்க கேட்போம். அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று. அருமையானவர்களே, ஒரு பயங்கர பயமுறுத்துதலை இந்த பெண் சொல்லுகிறாள். 24 மணி நேரத்தில் உன்னை நான் கொல்லாமல் விடமாட்டேன் என்று இந்த ராணி இந்த யெசபேல் சொன்ன உடனேயே தைரியமாக நின்ற மனுஷன் ராஜாவுக்கு முன்னால் போய் நீதான் இஸ்ரவேலை கலங்க பண்ணினாய் என்று சொன்ன மனுஷன் 850 தீர்க்கதரிசிகளுக்கு முன்னால் வானத்திலிருந்து தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு அக்கினியினால் பதில் செய்ய வைச்ச அந்த தேவ மனுஷன் இந்த பெண்ணினுடைய பயமுறுத்துதலை கண்டபோது மிகவும் சோர்ந்து போய்விட்டான். என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, பல நேரங்களில் நம்மளை சிலர் பயமுறுத்துவாங்க. சில மனிதர்கள் நம்மளை பயமுறுத்துவாங்க. உங்களை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி சில நேரங்களில் சில மனுஷிகமான பயமுறுத்துதல்கள் நம்முடைய இருதயத்தை மிகவும் சோர்வுபடுத்துகிறது. இன்றைக்கி நீங்கள் ஏதோ சில மனிதர்களை குறித்து பயந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? கடன் வாங்கிட்டு திரும்ப அடைக்க முடியலை, கடைக்காரன் வீட்டுக்கு முன்னால் வந்து மிரட்டி கொண்டிருக்கிறானா, பயமுறுத்தி கொண்டிருக்கிறானா? அல்லது உங்களுக்கு விரோதமாக நான் பழி வாங்க வேண்டும் என்று சில மனிதர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்களா? உங்களுக்கு விரோதமாக செய்வனை செய்து கொன்றுவேன்னு சொல்லி எச்சரிச்சிருக்கிறாங்களா? நீங்கள் எந்த விதத்தில் இன்றைக்கு பயந்து போய் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை, நீங்கள் பயந்திருக்கிற சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவித்து நீங்கள் சோர்ந்து போன அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை தூக்கி விடுவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவரே கர்த்தராகிய தேவன். எலியாவினுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு பயமுறுத்துதல் வந்த உடனே அவன் மிகவும் பயந்து போகிறான். பாருங்கள், தைரியமாக இருந்த ஒரு மனுஷன் இந்த பயமுறுத்துதலுக்கு அவன் பயந்து போய் அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். இந்த சம்பவம் அவனுக்கு தெரிந்த உடனே அவன் நேர வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரச்செடியின் தணலில் உட்கார்ந்து சாக வேண்டும் என்று தேவனை பார்த்து கேட்கிறான். அநேக நேரங்களில் பல மனிதர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய இது போன்றதான கடினமான சூழ்நிலைகளில் சாக வேண்டும் என்று விரும்பி நான் சாக ஆண்டவர் கடவுளை பார்த்தே வணங்குகிறவங்க இருக்கிறாங்க, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. போதும் கர்த்தாவே, போதும் ஆண்டவரே, நான் சாக வேண்டும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்னு சொல்லி மரணத்தை விரும்புகிறாங்க. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையில் கண்டு நீங்கள் பயந்து சாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னும் இந்த பூமியில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அநேகர் சொன்ன வார்த்தைகள் உங்களை ராத்திரியில் தூக்கத்தை கெடுக்கிறதாக இருக்கலாம். அநேகர் சொன்ன வார்த்தைகள் உங்களுடைய கால்களை தளர பண்ணுகிறதாக இருக்கலாம். அநேகர் சொன்ன பயமுறுத்தலின் வார்த்தைகள் உங்கள் நெஞ்சில் ஒரு படபடப்பை கொண்டு வரலாம். உங்களுக்கு ஒரு பயமுறுத்தலின் நிமித்தமாக உங்கள் மனம் இளகி சோர்ந்து போய் விடலாம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் ஒன்று சொல்லுகிறேன், உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது.
உலகில் இருப்பவனை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? சங்கீதக்காரர் அழகா சொல்றாரு, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் நம்மளை ஒன்றுமே செஞ்சு விட முடியாது. நீங்கள் தைரியமாக ஆண்டவருக்காக நிற்க முடியும். ஆண்டவர் எப்படி இந்த எலியாவை தைரியப்படுத்துகிறார் என்று நீங்கள் பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 5வது வசனத்தில் படிக்கும் பொழுது ஒரு சூரைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். என்னை கேட்கிற அருமையானவர்களே, இந்த எலியாவை ஆண்டவர் எப்படி தைரியப்படுத்தினார்? எதை கொண்டு தைரியப்படுத்தினார்? தூதனை அனுப்புகிறாரு. அவன் சோர்ந்து போய் சூறைச்செடியின் தண்ணீரில் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறான். அவனை தட்டி எழுப்பிட்டு தூதன் சொல்லுகிறார், சாப்பிடு, போஜனம் பண்ணு, தண்ணீரை குடி, நீ புறப்படுன்னு சொல்கிறாரு. அவனுக்கு உணவையும் தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரையும் அவனுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். அவன் குடித்து விட்டு மறுபடியும் என்ன செய்து விட்டான்? படுத்து விடுகிறார். யோசித்து பாருங்கள். தேவ தூதன் வந்து எழுப்புனா கூட போக முடியாத அளவுக்கு ஒரு ஆழமான பாதிப்பு அவனுடைய மனதில் உண்டானது. கர்த்தருடைய தூதன் 7வது வசனம் சொல்லி, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்துரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொன்னார். 2வது விசை தட்டி எழுப்பக்கூடிய அளவுக்கு ஒரு தூதனை நேரில் பார்த்து ஒரு தூதன் வந்து தட்டி எழுப்பிட்டு கூட எழும்ப முடியாத அளவுக்கு சோர்விலே ஆழமாக பாதிக்கப்பட்டு விட்டான். உங்களை எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் ஆறுதல் படுத்தியும் தைரியப்படுத்தியும் எவ்வளவுதான் நம்பிக்கையான வார்த்தையை சொன்னாலும் உங்களுக்கு உங்களால் நில நிற்க முடியலையா? உங்களால் தைரியமாக நிற்க முடியலையா? மறுபடியும் நீங்கள் சோர்ந்து போகிறீங்களா? இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். அவனுக்கு போஜனத்தையும் தண்ணீரையும் கொடுத்து பலப்படுத்தினது போல அவன் என்ன செய்தானம் பாருங்கள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். நல்லா கவனிங்க. ஒரு நாள் முழுவதும் வனாந்தரத்தில் பயணம் பண்ணி அந்த பயணத்தில் சூறைச்செடியின் தணலில் வந்து உட்காந்து இதுக்கு மேலே முன்னையும் போக முடியல, திரும்பியும் போக முடியல, செத்தாலே போதும்னு நினச்சிக்கிட்டு இருந்த மனிதனை கர்த்தர் வந்து பார்த்து சந்தித்து அவனுக்கு ஆகாரம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து அவனை புசிக்க வைத்து குடிக்க வைத்து அவனை பிரயாணம் பண்ண வைத்தார். அந்த ஒரு நேர போஜனத்தினாலே அவன் 40 இரவும் பகலும் வனாந்தரத்தில் நடந்து போனான். அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம், மலைக்கு ஏறி போகிறான். வனாந்தரமே ரொம்ப சூடாக இருக்கும், ரொம்ப உஷ்ணமாக இருக்கும், வனாந்தரத்தில் புழுதி புயல் அடித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட வனாந்தரமான உஷ்ணம் நிறைந்த இடத்தையும் தாண்டி ஓரேப் என்கிற ஒரு மலை மட்டும் அவன் போகக்கூடிய அந்த தைரியமும் அந்த பலனும் எங்கிருந்து வந்ததென்றால் தேவன் அவனுக்கு கொடுத்த உணவு, தேவன் அவனுக்கு கொடுத்த தண்ணீர். நான் இதை இப்படியாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எலியாவுக்கு தேவன் உணவையும் தழலில் சுட்ட அடையையும் தண்ணியையும் கொடுப்பார் என்றால் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒருவேளை தேவன் நேரில் வந்து தண்ணீரும் உணவு கொடுக்காம ஆண்டவர் நமக்கு எப்படி நம்மளை நடத்துகிறார் என்றால் அவருடைய வார்த்தை ஆகிய உணவை நமக்கு தந்து பரிசுத்த ஆவியானவர் என்கிற தண்ணீரை நம்ம மேலே நமக்கு தாகத்துக்கு கொடுத்து தேவன் நம்மளை இன்னும் வெகு தூரம் வரைக்கும் போதும், செத்தால் போதும் என்று இருந்த அந்த மனிதனை ஆண்டவர் வெகு தூரம் வரைக்கும் 40 நாள் பயண தூரம் வரைக்கும் இரவு பகல் நடக்க செய்தாரே, அதே போல நம்மளையும் ஆண்டவர் இரவு பகலாக நடந்து போய் ஆமேன் உன்னத தேவ மகிமையை காண உதவி செய்வார்.
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கி சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னா, இப்போ ஆண்டவர் தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் பலப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 44ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, தாகம் உள்ளவன் மேலே தேவன் தண்ணீரை ஊற்றுவேன், என் சந்ததியின் மேலே என் ஆவியையும் சந்தானத்தின் மேல் என்னுடைய அபிஷேகத்தையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து அவருடைய ஆவியின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொண்டால், பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொண்டால், தேவ சமூகத்திலே காத்திருந்து நீங்கள் ஜெபித்து தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால், மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கும்போது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தையினால் தேவன் உங்களுடைய சோர்வை மாற்றி உங்களை தைரியப்படுத்துவார். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இன்னும் ஒரு படி கூட என்னால் முன்னால் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னால் வைக்க முடியாதுன்னு சொல்லி உட்காந்துருக்கிறீங்களா? செத்தாலே போதும், இந்த உலகத்தில் ஏன் வாழணும்னு சொல்லி விரக்தியோடு இருந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் எப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி உங்களுக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்து அவருடைய ஆவியினால் உங்களை நிரப்பி உங்களை வெகு தூரம் வரைக்கும் பயணிக்க இன்றைக்கி கர்த்தர் உதவி செய்ய போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, என்ன செய்யணும்? கர்த்தரை முதலாவது நம்பணும். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கர்த்தரை தெய்வமாக கொள்ளாமல் இருந்தால், இன்றைக்கி இந்த கர்த்தராகிய தெய்வத்தை நீங்கள் விசுவாசித்து பாருங்கள், உங்கள் சோர்வு நீங்கும். இன்றைக்கி இந்த கர்த்தராகிய தெய்வத்தை நீங்கள் நம்பி அவருடைய வேத வசனத்தை நீங்கள் கேட்டு பாருங்கள், வசனத்தை வாசித்து பாருங்கள், வேதத்தை திறந்த மனசோடு கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையின் வல்லமையினால் உங்களை பலப்படுத்தி உங்களை வெகு தூரம் வரைக்கும் பயணிக்க செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும்போது உங்களுக்கு அந்த பலனை தருவார். எலியா என்ன செய்தாராம் பாருங்கள். அங்கே 40 இரவு பகலாக நடந்து போய் ஓரேபு பர்வதம் வரைக்கும் போய், ஸ்தோத்திரம், அவருடைய வாழ்க்கையில் சோர்வு நீங்கி பலப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவர் அந்த ஓரேபு பர்வதத்தில் போய் சேர்ந்த பிறகு அந்த ஓரேபு பர்வதத்தின் ஒரு குகைக்குள்ளே அவர் உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த கெபியினிடத்தில் தேவன் வந்து கேட்குறாரு, எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம் அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட பேசுகிறதை பார்க்கிறோம். அப்படி பேசும்போது எலியா சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம படிக்கும்போது 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இவன் சொல்றான் பாருங்க, நான் ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். அவனுடைய பிரச்சனையை முழுசாக ஆண்டவர்கிட்ட சொல்றான். இதுதான் இஸ்ரவேல் நிலைமை, தேசத்தின் நிலைமை இதுதான், ஜனங்களுடைய நிலைமை இதுதான். தேவனுடைய பலிபீடத்தை எல்லாம் உடைச்சி போட்டுட்டாங்க. அவங்க எல்லாருமே ஸ்தோத்திரம் உம்முடைய தீர்க்க தரிசிகளையும் கொன்னுட்டாங்க. இப்போ ஏன் பிராணனையும் வாங்க தேடுறாங்க. கர்த்தருக்காக நான் ஒருவன் மாத்திரம்தான் மீந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஒரு மனுஷனுக்குள்ள சோர்வு வரும்போது அவன் நினைப்பான், நான் மட்டும்தான் இருக்கிறேன், எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை என்று சொல்லி தான் மாத்திரமே இருக்கிறேன் என்று யோசிப்பான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு 18வது வசனத்தில் சொல்லுகிறாரு, ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலில் மீதியாக வைத்திருக்கிறேன். இவன் நினச்சான், நான் ஒத்தையில் தான் நிற்கிறேன், என் கூட யாருமே கிடையாது, நான் ஒருத்தன் தான் கர்த்தரை நம்பி நிற்கிறேன், தேசமெல்லாம் இப்படி ஆயிட்டுன்னு சொல்லி யோசித்தான். கர்த்தர் சொல்கிற, இல்லை எலியா, 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன். அநேக நேரம் நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு மட்டும்தான், நம்ம மட்டும்தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், நான் மட்டும்தான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்குது, மற்றவங்களுக்கு எல்லோரும் நல்லா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். நம்ம மாத்திரம் இல்லை, எத்தனையோ பேர் இந்த உலகத்தில்
பலவிதமான பாடுகளையும் சகித்து அந்த பாடுகளிலையும் தைரியமாக தேவனை சார்ந்து முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த 7000 பேர் எலியா மாதிரி துன்பம் அனுபவித்தவங்க தான். எலியா மாதிரி 7000 பேருக்கும் பிரச்சனைகள் வந்தது. 7000 பேரையும் கொல்றதுக்காக இந்த எசபேல் தேடி இருக்கலாம். ஆனால் அவங்க யாருமே தேவனை விட்டு சோர்ந்து போய் பின்மாற்றம் அடையலை. இந்த ஒரு மனுஷன் பின்மாறி போனான். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் நம்மளை விட ரொம்ப பாட அனுபவிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுடைய சின்ன வியாதி, உங்களுடைய சிறிய கடபாரம், அல்லது உங்களுக்கு இருக்கிற சில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு பெரிய காரியமாக உங்களுக்கு தெரியலாம். அது உங்களுக்கு உங்கள் மனசில் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குறது போல தெரியலாம். நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை அப்படி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்களை விட பெரிய பிரச்சனை உள்ள ஆட்கள் அதெல்லாம் ரொம்ப தைரியமாக தாண்டி போய்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை வியாதிப்பட்டு ஒரு சுகவீனம் அடைந்து அந்த சுகவீனத்துக்காக மருத்துவமனைக்கு போனால் நமக்கு தெரியும், நம்மளை விட எதையோ பயங்கரமான வியாதி உள்ளவங்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கையாக ரொம்ப தைரியமாக அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். நம்ம ஒரு கொஞ்சம் பணம் கடனில் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் நம்மளை விட எத்தனையோ பயங்கரமான கடனில் இருக்கிறவங்கெல்லாம் கர்த்தரை நம்பி எனக்காக கர்த்தர் செய்வார்னு நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய தேசத்தை திரும்பி பாருங்கள், நம்முடைய சமுதாயத்தை திரும்பி பாருங்கள், எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கி இப்படியாக ஸ்தோத்திரம் பாடுகளின் மத்தியிலையும் நம்பிக்கையோடு கூட தேவனை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. என்னை கேட்கிற அருமையானவர்களே, நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய தனிமையிலிருந்து, உங்கள் சோர்விலிருந்து உங்களை முற்றிலுமாக விடுதலையாக்க விரும்புகிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று தான், கர்த்தரை விசுவாசித்து பாருங்கள், தேவன் மேல் நம்பிக்கை கொண்டு பாருங்கள். ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிட்டு பாருங்கள். எலியாவுக்கு உதவி செய்த தேவன் உங்களுடைய சோர்வை நீக்கி உங்களை தூக்கி எடுத்து உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஓரேவு பர்வதத்தில் வச்சு ஆண்டவர் எலியாவுக்கு தரிசனமாகிறதை பார்க்கிறோம். அவன் தேவனை தரிசிக்கிற ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. உங்களுக்கும் அந்த பாக்கியம் இந்த பலவீனத்தில், இந்த போராட்டத்தில் தேவனோடு கூட நெருக்கமான ஒரு உறவுக்கு நேராக தேவன் உங்களை என்னை நடத்துவார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நான் இன்றைக்கு உங்களுடைய சோர்விலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தலைகளை தாழ்த்தி என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த சோர்வின் சூழ்நிலையிலிருந்து உங்கள் பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். ஐயா, மனம் தளர்ந்து போன ஒரு சூழ்நிலையில் போதும் கர்த்தாவே, நான் சாக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆமென் மனச்சோர்வில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பலருடைய வாழ்க்கையிலையும் என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய தூதனை அனுப்பி, உம்முடைய வார்த்தையை அனுப்பி, உம்முடைய ஆவியின் பலத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அதிலிருந்து சோர்விலிருந்து ஒரு பரிபூரணமான விடுதலையை கொடுத்து பலப்படுத்தும். அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி. வியாதியின் கட்டுகள், பலவீன கட்டுகள், கடன் போராட்டங்கள், ஆண்டவர பிசாசின் போராட்டங்கள், செய்வனை கட்டுகள், பலவிதமான பயமுறுத்தல், அஞ்சி போயிருக்கிற மக்களுக்கு இன்றைக்கு ஒரு தைரியம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளை மற்றொரு நிகழ்ச்சிகளை உங்களை சந்திக்கும் வரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.